உங்க எல்லாரையும் விட வயசு குறைஞ்ச ஒருத்தராக நான் இருக்கலாம், ஒரு வயசு குறைஞ்ச ஒரு இளம் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய இந்த ஆயுட்காலத்தில் நான் அப்படி ஒரு சம்பவத்தை உணர்ந்தேன் என்ற அடிப்படையில உங்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இறையச்சத்தோடு இந்த தக்குவாவோடு நாம நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சா எந்த பெரிய ஆபத்துக்கள் எப்படியான சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் நம்முடன் இருக்கிறான் என்றத நான் இந்த கண்ணூடாக கண்டேன் என்ற அடிப்படையில உங்கள்கிட்ட பதிவு செய்யற விஷயத்தை. எல்லாருக்குமே தெரியும் 2019 ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் தாக்குதல். முழு நாடும் அல்லோல கொள்ளப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அப்படி துன்பத்தில் இருந்த ஒரு காலப்பகுதி. அந்த நிலைமையில எங்களுக்கும் எப்படியான துன்பங்கள் வந்துச்சு, எப்படியான இன்னல்கள் வந்துச்சுன்னு உங்கள நிறைய பேருக்கு தெரியும். நாங்க எப்படியான துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டோம். ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு சோதனைகளாக வருகின்றது. முதலாவது சோதனைக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் சோதனை எங்கட தலையில வந்து உள்ளூரு. இந்த தாக்குதல் நடந்து சரியா ஒரு வாரத்துல என்னுடைய தந்தை சிறையில் அடைக்கப்படுகின்றார். வெளி உலகமே தெரியாது. பாப்பாட கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளைகள் வெளி உலகத்துல என்ன செய்யறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்களோட கல்வி பாதை என்ன, அடுத்த நம்ம எங்களோட வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொண்டு செல்றது எதுவுமே தெரியாது. தந்தையோடையே இருந்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்க. தந்தை சிறையில் அடைக்கப்படுறார். முதலாவது சோதனையாக இடி எங்களோட தலையில வந்து அப்படி ஒரு சோதனைக்குள்ளுக்காக சரி அல்லாஹுக்காகத்தானே, இந்த மார்க்கத்துக்கான போராட்டம் தானே. அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை இதுல வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நகர்ந்து அடுத்த நாள் வருது. ஒரு முதல் நாள் தந்தை சிறையில் அடைக்கப்படுறார். மறுநாளை நோக்கி நகர்கிறோம். எங்களுக்கு இருந்த வருமானம் கடை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் சிறையில் அடைக்கப்பட்டது. மறுநாளே ஒரு கூட்டம் வந்து எங்களோட கடையை அடிச்சு உடைக்கிறாங்க. கடையை அடைச்சு உடைச்சா வருமானத்துக்கு என்ன செய்யறது? அடுத்த சோதனை எங்களை நோக்கி வருகின்றது. எங்களுக்கு இருந்த ஒரே துணை எங்களோட பெரியப்பா சகோதரர்கள், தந்தையின் சகோதரர்கள். அவங்களும் கடைக்குள்ள இருந்ததால அவங்களுக்கும் அடிச்சு தாக்கப்பட்டு காயத்துக்குள்ளாகிறாங்க. இப்படி அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நாளே அடுத்த சோதனை. இப்படி துன்பத்துல இடிஞ்சு விழுந்துட்டோம். இனி அடுத்த கட்டம் என்ன? பாப்பாவை பாக்குறதுக்கு அப்படியே பாக்குறதுக்கு போறதுக்கு என்ன அடுத்த நிலைமை, என்ன செய்யறது, வருமானத்துக்கு என்ன செய்யறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எதுவுமே தெரியாது. அல்லாஹுக்கான ஒரு போராட்டம் தானே. அல்லாஹ் இருக்கின்றான். தக்வாவோடு இருப்போம். அல்லாஹ் போதுமானவன். இப்படி இருக்க மறுநாள் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சோதனை எங்களை நோக்கி வருகின்றது. மூன்றாவது நாள் ஒரு கூட்டமே திரளாக கண்ணுக்கு முன்னால வருது. எங்களோட வீட்டை தாக்குறது. நாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஒரு கூட்டமே படையாக ஆயுதங்களை ஏந்தி, வாழ் வேணுமா கோடாரி வேணுமா எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி எங்களை நோக்கி அந்த கூட்டம் வருது. அல்லாஹ் நீயே போதுமானவன் சொல்லித்தான் இருந்தோம். கண்ணுக்கு முன்னால வீட்டு ஜன்னல் உடப்படுது, கதவு உடப்படுது, வாகனங்கள் தூளாக உடைக்கப்படுது. எல்லா துன்பங்களையும் கண்ணுக்கு முன்னால காண்றோம். மரணம் நெருங்குகின்ற தருவாய். அந்த கதவு துறப்பட்டுச்சுன்னா அடுத்த கட்டம் மரணம். ஷுவரா நாங்க எல்லாருமே மரணிச்சோம். அப்படி ஒரு நிலைமை, மரணத்தை நெருங்கிட்டோம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தினோம். யா அல்லாஹ், இந்த போராட்டம் எல்லாமே உனக்காகத்தான். இந்த சோதனைகள் எல்லாமே மார்க்கத்துக்கான ஒரு போராட்டத்துலதான். யா அல்லாஹ், இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு நீயே போதுமானவன். எங்களை நீயே பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் விடத்தில் அந்த நொடிப்பொழுது கையேந்தி மன்றாடி கேட்டோம். 40 நிமிட போராட்டம், உயிருக்கான 40 நிமிட போராட்டம். 40 நிமிடங்களும் சுத்தி வீட்டை சுத்தி ஒவ்வொரு அடி விழுது. கண்ணுக்கு முன்னால மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நொடி பொழுதுல கதவு துறப்பற்றுமா அந்த கதவு அப்படி உள்ளம் நடுங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வின் உதவி எப்படி வந்தது என்று கண்ணுக்கு முன்னால நான் பார்த்தேன். அந்த நொடி பொழுதுல கண்ணுக்கு முன்னால அல்லாஹ்வின் உதவினா எப்படி இருக்கும்? அல்லாஹுக்காக நம்ம ஒரு செயலை செய்தால் எப்படி இருக்கும்? அந்த நொடி பொழுதுல கையேந்தி கேட்டதெல்லாம் நான் நினைச்சேன் மௌத்தாகிட்டேன். அவடத்திலேயே இறுதி 40வது நிமிட இறுதி பொழுதுல நான் மயங்கி உழும்போது என் வாயால சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எழுமுனத்துக்கு பிறவிலாருன்னு சொல்லி அழுதாங்க.
என்னுடைய ஜனாசாவை தூக்குவதற்காகவாவது என்னுடைய அபி வரமாட்டாங்களா? நான் மரணிக்க போறேன், நான் மரணிக்கிற தருவாயில நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்முடைய ஜனாசாவை தூக்குறதுக்காவது நம்முடைய அபி வரமாட்டாங்களான்னு சொல்லிய நிலைமையில அந்த இடத்துல மயங்குள்ளூரன் கண்ணை திறந்து பார்க்கிறேன். யாருக்குமே எந்த ஒரு கீறல் கூட விளையில. அந்த கதவு திறப்படவே இல்லை. அல்லாஹ்வின் உதவி. சாதாரண கதவு தான், எல்லாருக்குமே தெரியும். அந்த கதவை வெட்டினா உடைச்சா திறப்படும். ஆனால் அல்லாஹ்வின் உதவி அந்த நொடி பொழுதோ எங்களுக்கு எப்படி வந்தது? அந்த அல்லாஹுக்காக என்று போராடிய போராட்டம், மார்க்கத்துக்காக என்று போராடிய போராட்டம், ஒவ்வொரு நொடி பொழுதும் அனைத்து விடயங்களையும் தக்வாவோடு செய்ததன் விளைவு அல்லாஹ்வினுடைய பூரணமான உதவி. அது எந்த பெரிய சோதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். என் ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு ஒரு கீறல் கூட உழையில. 40வது நிமிடம் அந்த கூட்டம் 300-400 பேர் நிறைந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எங்க போச்சுட்டே இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பை வழங்கி இந்த இடத்துல உங்களுக்கு முன்னுக்கு ஒரு தாயியாவாக பேச நிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக நான் இந்த இடத்தில் உங்களிடத்தில் பேசுகின்றேன். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த தக்வா என்ற ஆடையை நாம் ஒவ்வொருவரும், பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அணிந்தால் எம்முடைய சிறப்பு எப்படி இருக்கும்? தக்வா என்கின்ற இந்த ஆடையை அணிந்தால் பெண்களாகிய எமது சிறப்பு எப்படி இருக்கும்? ஆனால் எம்முடைய உள்ளங்களிலோ பெருமை, பொறாமை, கோபதாபம், கசடு இப்படியான பண்புகள் சேர்ந்து அந்த தக்வா என்கின்ற தூய்மையான ஆடையை அழுக்காக்கி கொண்டிருக்கின்றது. இந்த தூய்மையான ஆடையில் அழுக்குகள் படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஃமின்களாகிய நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என் ஈமானிய உறவுகளே. அதே போல பெண்களாகிய நாம் இந்த தக்வா என்ற ஆடையில் அழுக்குப்படாமல் இருக்கணும் சொன்னா, தூய்மையாகவே வச்சிருக்கணும் சொன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. நாம் பெண்கள் எல்லாம் கூறுற ஒரு சபை, பெண்கள் எல்லாருமே ஒரு சபையில கூறுறாங்கன்னு சொன்னா அங்க வார ஒரு பாவம் தான் கீபத், புறம் பேசுகின்றார். பெண்கள் எல்லாம் கூடிட்டாங்களா, அங்க புறம் தான், புறம் பேசுகின்றார்கள் என்று எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். அழகான தூய்மையான ஒரு ஆடை தக்வா என்கின்ற அந்த ஆடையில் புறம் என்கின்ற அந்த கீபத் என்கின்ற சாக்கடை நீர் படுவதை நாம் விரும்புவோமா? நாம் அனைவரும் இப்படியான ஒரு சாக்கடை நீர் கலப்பதை விரும்புவோமா என் ஈமானிய உறவுகளே? அதே போல நிறைய சகோதரிகள் சொல்வார்கள், சமையல் அறையில சமைக்கிறதுக்கு, வீட்டு வேலைகளை செய்யறதுக்கே டைம் முழுமையாக இருக்கின்றது. இதுல எங்க நாங்க தக்குவாவை வளர்க்கிறது, நாங்க எப்படி தக்குவாவை வளர்க்கிறதுன்னு சொல்றாங்க, நினைக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது சமையல் அறையில ஈடுபடுறோம்னு சொன்னா நம்ம திக்ரு செய்யறோம் அப்படின்னு சொன்னா சமையலையே ஒரு இபாதத்தாக மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. சமையலையே நம்ம இபாதத்தா மாத்திரலாம், அதுதான் தக்குவா. அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு. நம்ம சமைச்சு கொண்டு வீட்டு வேலைகள் செஞ்சு கொண்டு வாயால மொழியம் தான் இருக்கிற, அதுதான் நம்முடைய தக்குவா. என் ஈமானிய உறவுகளே, ஒரு பட்டு அடை இருக்கின்றது. பட்டு அடை புது புது உடுப்புகளை உடுத்துனா அது கசங்காம அதுல அழுக்குகள் படாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கின்றோம். ஆனால் இந்த தக்வா என்கின்ற ஆடையை தூய்மைப்படுத்துவதற்காக நாம் என்ன விடயங்களை செய்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இந்த தக்வா என்கின்ற ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனை பொருள் விளங்கி ஓதக்கூடிய முஃமின்களாக நம்ம மாற வேண்டும். அல் குர்ஆனை பொருள் விளங்கி ஓத வேண்டும். அடுத்தது அன்றாடம் திக்ர்கள், தௌபாக்கள் செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும். அடுத்தது ஜகாத் சதகா செய்யக்கூடிய பெண்களாக, முஃமின்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே மாற வேண்டும். இப்படி நமது இபாதத்துக்களையும் அமல்களையும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே சென்றால் நம்முடைய இந்த தக்வா என்கின்ற ஆடை தூய்மையானதாக மாறிக்கொண்டே இருக்கும். எனவே என் அன்பார்ந்த உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த
தக்வா என்கின்ற ஆடை இவ்வுலகில் இறுதி வரைக்கும் தூய்மையானதாக இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அதே நிலையில் தூய்மையான நிலையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.